தாம்பரம் பக்கத்துல லியாஸ் தமிழரசன் அப்படின்றவன் பல பாலியல் குற்ற வழக்குகள்ல குற்றச்சாட்டப்பட்டிருக்கான். இவன் பாஜக காரன். பாஜகல பொறுப்புல இருக்கான். இந்த பாஜகல இருக்கக்கூடியவர்களே இப்படிதான். பாலியல் குற்ற வழக்குகள் பின்னணி கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த பாஜகல இருப்பாங்க அப்படின்னுட்டு இந்த திமுக ஐடி விங் இருக்கு இல்லையா, அவங்கல இருந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் வந்து எல்லாருமே பல அவதூறுகளை பரப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. எந்த ஒரு விஷயத்த சொன்னா பாஜக மீது அவப்பெயர் கொண்டு வர முடியுமோ அதை மட்டும்தான் மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தினுடைய உண்மைத்தன்மையை மறைச்சிட்டு பாஜக மீது ஒரு களங்கத்தை விளைவிக்கணும், பாஜக மீது சேற்றை வாரி இறக்கணும்னு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. திட்டம் போட்டு ஒரு நெரட்டிவை செட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தினுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அடுத்ததாக, இந்து கோவில்கள்ல பக்தர்கள் தட்டுல காசு போடக்கூடாது, அர்ச்சகர்களுக்கு நீங்க யாரும் காசு கொடுக்க கூடாது, மீறி நீங்க தட்டுல காசு போட்டீங்கன்னா அந்த அர்ச்சகர்கள் மீது நாங்க நடவடிக்கை எடுப்போம், இந்த எல்லா விஷயத்தையுமே சிசிடிவி வச்சு நாங்க உன்னிப்பா கவனிக்க போறோம்னு இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு, ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. இது மாதிரியான ஒரு விஷயம் இவங்க பண்ணதுக்கு அப்புறமா தான் பல தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுலாம். சொல்லுவாங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழரை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். டெல்லி தேர்தல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. அவருடைய தொடப்பக்கட்ட கட்சி மட்டும் கிடையாதுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில மண்ணை கவி இருக்காரு. இந்த மனுஷன் யார் யார் கூட எல்லாம் வம்புக்கு இழுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. போற வரலாம் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பங்கமா கலாச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜெயில இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட பல தொடப்பக்கட்ட கட்சி நிர்வாகிகளை பங்கமா கலாச்சி ஒரு லெட்டர் வேற எழுதியிருக்கான். அதுவும் ஜெயில உட்கார்ந்துகிட்டே இது மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த குற்றவாளி பேரு சுகேஷ் சந்திரசேகர். அந்த சுகேஷ் சந்திரசேகர் வேற யாரும் கிடையாதுங்க, இந்தியாவில மிகப்பெரிய 420னா அது இவன் தான். நம்முடைய டிடிவி தினகரன் இருக்கார் இல்லையா, அவர் உட்பட பல அரசியல் முக்கிய புள்ளிகளை இவன் பயங்கரமா ஏமாத்திருக்கான். பல திரைப்பிரபலங்களை கூட இவன் பயங்கரமா ஏமாத்திருக்கான். அப்பேற்பட்ட 420 அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இப்படி பங்கமா கலாச்சி தள்ளி இருக்கான். போயும் போயும் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி கிட்ட நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அசிங்கப்பட்டிருக்காரு பாருங்களேன். இந்த சுகேஷ் சந்திரசேகர் இருக்கா இல்லையா, அவர் எழுதின லெட்டர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம். இந்த சுகேஷ் சந்திரசேகர் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடியே லெட்டர் எழுதியிருக்கானாமா, நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கானாமா. ரீசெண்டா எழுதின லெட்டர்ல, அதாவது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர்ல அவன் கோடிட்டு சொல்லியிருந்தானாமா, நீங்க கண்டிப்பா இந்த தேர்தல்ல தோத்துதான் போவீங்க, அதுவும் உங்களுடைய சொந்த தொகுதியில தோத்து போவீங்கன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட இவன் சவால் வேற விட்டுருக்கானாமா. நான் சொன்ன மாதிரியே இப்ப ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி நக்கலா வேற சிரிச்சிருக்கான். அதுலயும் இந்த வரி இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூ ஹேவ் பீன் கிக்ட் அவுட், ஆல் யுவர் அரகன்ஸ் இஸ் ஃப்ளஷ்ட் அவுட் இன்டு தி டாய்லெட் அலாங் வித் யூ அப்படின்ற மாதிரி எழுதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை இப்படி தரலோக்கலா இறங்கி கலாச்சி தள்ளி இருக்கான். டெல்லி மக்கள் உங்களை தூக்கி தூர கடாசி இருக்காங்க. உங்களை மாதிரியான ஒரு கரப்டட் பார்ட்டி இந்த உலகத்திலே இருக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு கரப்டட் பார்ட்டியை டெல்லி மக்கள் தூக்கி விசிறி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். கடைசியா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தான் பாருங்க, கெஜ்ரிவால்ஜி நீங்களும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களும் தயவு செய்து அரசியல் இருந்து போயிடுங்க, அரசியலை விட்டு போயிடுங்க. எப்படி நீங்க இப்போ டெல்லியில இருந்து துரத்தடிக்கப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி பஞ்சாப்லயும் உங்களை துரத்தி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வேற இந்த லெட்டர்ல சொல்லியிருக்கான். இந்த அரவிந்த் கெஜ்ரிவால பாருங்களேன், போயும் ஒரு 420 அக்யூஸ்ட் கிட்ட போயிட்டு இப்படி அசிங்கப்படுறாரு. உங்க நிலைமையை நினைச்சா உண்மையாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜி, உண்மையாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட், நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம். சன் நியூஸ்ல போட்ட இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்களேன். பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த பாஜக நிர்வாகி கைது. 10க்கும் மேற்பட்ட பெண்களை காதலிப்பதாக ஏமாற்றி தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த செங்கல்பட்டு வடக்கு பாஜக இளைஞரணி செயலாளர் லியாஸ் தமிழரசன் கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க தாம்பரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. தாம்பரம் சேலையூர் காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் அளித்த புகாரில் கைது. செல்போன்கள், லேப்டாப்பை பறிமுதல் செய்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட பெண்களை இவர் ஏமாற்றி இருக்கலாம் என போலீசார் விசாரணை. நம்முடைய சன் நியூஸ் இது மாதிரியான ஒரு நியூஸ் கார்டு போடுறதுக்கு முன்னாடி, சன் நியூஸை விடுங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள் இந்த செய்தியை குறித்து போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை போட்டது திமுகவுடைய ஐடி விங்கு. திமுகவுடைய அபிஷியல் ஐடி விங்கு தான் இந்த ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் போடுறேன் பாருங்க. பாஜக நிர்வாகி கைது. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் பல இளம் பெண்களை ஏமாற்றிய பாஜக இளைஞரணி செயலாளர் தமிழரசன் கைது. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்களிடம் நகை பணம் பறிப்பு. அடடா, எப்படிப்பட்ட நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு சாட்டை ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஆடு.
தம்பி அந்த சாட்டையை எடுத்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை அட்டாக் பண்ணி அண்ணாமலையுடைய இமேஜை இங்க மார்பிங்லாம் பண்ணி இந்த இமேஜை திமுக ஐடிவிங்க போட்டிருக்காங்க. இவங்களா சொல்ற இந்த விஷயத்தினுடைய உண்மைத்தன்மை என்னன்றதை நாம இப்ப பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த லியாஸ் தமிழரசன் இருக்கா இல்லையா, இவன் திமுக காரன். எஸ், இவன் திமுக காரன் தான். தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட பல முக்கிய திமுக தலைவர்கள் கூட இவன் இருக்கக்கூடிய போட்டோஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அதை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக போஸ்டர்ஸ்ல கூட இந்த லியாஸ் தமிழரசன் இருக்கான். பல ஊடகங்கள்ல இவருடைய பெயரை வெறும் தமிழரசன் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. உண்மையாலேயே இவருடைய பெயர் என்னன்னா லியாஸ் தமிழரசன் தான். சன் நியூஸ்ல கூட லியாஸ் தமிழரசன் போட்டிருக்காங்க. ஆனா மற்ற ஊடகங்கள்ல வெறும் தமிழரசன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஏன்னா செய்தியை போடுறீங்க, அந்த செய்தியை போடுறீங்கன்னா உண்மையான செய்தியை முழுமையான செய்தியை போடுங்களேன்டா. ஏன்டா இப்படி அறகுறையா போடுறீங்க? இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, திமுக ஐடிவிங் இத மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள் இது குறித்தான செய்தியவே போட்டாங்க. பல நியூஸ் கார்டுகள் அதுக்கப்புறமா தான் வந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக ஊடகங்களுக்கு திமுக ஐடிவிங் தான் நெரேட்டிவ் செட் பண்ணி தராங்க போல. இப்ப இந்த ஊடக பொறுக்கிகள் கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு, அதை கேட்டுறலாம். இந்த லியாஸ் தமிழரசன் தமிழக பாஜகவுடைய மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க? அதுக்கான ஆதாரங்கள் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? ஆக்சுவலா இந்த லியாஸ் தமிழரசனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரு பரம்பரை ஊபி, அதாவது பரம்பரை திமுக காரரு. இந்த லியாஸ் தமிழரசன் திமுக இருந்திருக்கான், அம்பேத்கர் சேனா அமைப்புல இருந்திருக்கான், தமிழக பாஜக 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சேர்ந்திருக்கான். இவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளும் போன வருஷம் செப்டம்பர் மாசமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்ப ரீசெண்டா கூட உறுப்பினர் புதுப்பித்தல்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த தமிழக பாஜக பண்ணியிருந்தாங்க இல்லையா, இல்ல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே பாஜக பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த நேரத்துல அது மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே இவன் பண்ணவே இல்லை. சோ டெக்னிக்கலி லாஜிக்கலி இவன் பாஜக காரனே கிடையாது. சொல்ல போனா இவன் பாஜக அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. இதுதான் ஃபேக்டா இருக்கு. ஆனா பாருங்களேன், சொல்லி வச்ச மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊடக பொறுக்கிகளும் இந்த ஊபிஸ்களும், இந்த தற்கூரி ஊபிஸ்களும் இவன் பாஜகவுடைய மாவட்ட செயலாளர்னு சொல்லி செய்திகளா போடுறாங்க. திமுக ஐடிவிங்கு தான் மூளை கிடையாது, இந்த ஊடகங்களுக்கு கூட மூளை கிடையாது. உங்களுக்காக ஒரு சில போட்டோஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த போட்டோவை பாருங்களேன். திமுக கொடி இருக்கக்கூடிய கார்ல இவன் உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அந்த கார் வேற யாரும் கிடையாது, இவன்தான். இப்ப இத பாருங்க, இவன் திமுகவுக்கு அடிச்ச போஸ்டரை பாருங்க, அந்த போஸ்டர்ல கூட அவன் இருக்கான் பாருங்க. இப்ப இத பாருங்க, இந்த லியாஸ் தமிழரசனுடைய அப்பா, அவருடைய பேரு ஆர் ஏழுமலை, ஓகேங்களா? அவருடைய பெயர் இருக்கக்கூடிய, அதுவும் அவர் என்ன பொறுப்புல இருக்காரோ அந்த பொறுப்போட இருக்கக்கூடிய கல்வெட்டு ஆதாரத்தை பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது மாதிரியான செய்திகள் வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த லியாஸ் தமிழரசனும் அவருடைய அப்பா இருக்காரு இல்லையா ஏழுமலை, அவங்க 2 பேருமே தலைமறைவா இருக்காங்க. ஆனா செய்திகள்ல கைதுன்னு போடுறாங்க. கைது செய்யப்பட்டதுக்கான போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வரவே இல்லை. தமிழக ஊடகங்கள் ஏன் நாளுக்கு நாள் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்காங்க? உண்மையில எனக்கு அது புரியவே இல்லைங்க. ஒரு ஊடகம் விடாம எல்லா ஊடகங்களையும் பாஜக நிர்வாகி பாலியல் குற்ற வழக்குல கைது அப்படின்ற மாதிரிதான் செய்திகளா போட்டிருக்காங்க. ஏண்டா நீங்களா சோத்தை தான் திங்கிறீங்களா, இல்லைன்னா வேற ஏதாச்சும் அசிங்கத்தை திங்கிறீங்களாடா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதா? இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்த உடனேயே இந்த தமிழரசன் லியாஸ் தமிழரசன் திமுக காரங்க கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க, வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த லியாஸ் தமிழரசன் அண்ணாமலை கூட இருக்கிற மாதிரியான போட்டோஸ், மற்ற பாஜக தலைவர்கள் கூட இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எதையுமே இந்த ஊடகங்கள் போடவே இல்லை. ஏன் திமுக ஐடிவிங் கூட அது மாதிரியான போட்டோஸோ போடவே இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய போட்டோஸ், மற்ற முக்கிய திமுக தலைவர்கள் கூட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா ஏன் பாஜக தலைவர்கள் கூட இவ இருக்கக்கூடிய போட்டோஸ் வரவே இல்லை? இந்த கேள்வியை எந்த ஊடகவாதியாச்சும் கேட்டானா? இல்ல, எவனும் கேட்கவே இல்லை. அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நியூஸ் கார்டை பாருங்க. நோ காணிக்கை. மதுரை தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பக்தர்கள் தட்டில் போடும் காணிக்கையை அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது, உடனுக்குடன் அவற்றை உண்டியலில் செலுத்த வேண்டும் என கோயில் செயல் அலுவலர் சுற்றறிக்கை. இதை மீறும் அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. நான் மட்டும் கிடையாதுங்க, என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல சனாதனவாதிகள் கோயிலுக்கு போனாங்கன்னா உண்டியில காசே போட மாட்டாங்க, அர்ச்சகருடைய தட்டுல மட்டும்தான் போடுவாங்க. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், உண்டியில காசு போட்டாங்கன்னா அது இந்து அறநிலைத்துறை தான் எடுத்துக்கும்னு. அதனாலதான் யாருமே உண்டியில காசே போடுறது கிடையாது. முதல்ல நாங்க யாருக்கு காசு கொடுக்கணும், நாங்க யாருக்கு காசு போடணும்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாருங்க? ஏன் இந்த அறநிலைத்துறை இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க? தட்டுல காணிக்க போடுறது பக்தர்களுக்கும் அந்த அர்ச்சகர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு. அது கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமையே கிடையாது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க அர்ச்சகர்களுக்கு காசு கொடுக்கறத தடுக்கிறதுக்கு நீங்க யாருங்க? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யாருங்க கொடுத்தது? முதல்ல இந்த இந்து அறநிலையத்துறையினுடைய வேலை என்ன? வேலை என்ன? ஆடிட் பண்றது மட்டும்தான். கோவிலுடைய உள் விவகாரங்களை கையாளுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனாலும் பாருங்க என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வராங்க. இது மாதிரியான செய்திகள் வர ஆரம்பிச்ச உடனேயே திமுகவுடைய தற்குறி ஊபிஸ்கள் இருப்பாங்க இல்லையா, ஜால்ரா கோஷ்டிகள், அவனுங்க என்ன மாதிரியான விஷயத்த பேசிட்டு இருந்தானுங்கன்னா, பிராமணர்களை கொச்சைப்படுத்தி பேசுற மாதிரி, இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்தி பேசுற மாதிரி, அர்ச்சகர்களை கொச்சைப்படுத்தி பேசுற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தரங்கிட்டு தான் பேசிட்டு இருந்தானுங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வரவணை செந்தில் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். இவனையே ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறான். ஆனா இவன் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கிடையாது. சரியான திமுக ஜால்ரா. ஓகேங்களா? இவன் திமுக ஜால்ரா. இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, சின்னதா ஒரு ரியாக்ஷன் போட்டுட்டு இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேக் நியூஸ் சன் நியூஸ் உட்பட பல ஊடகங்கள் பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அப்படியே மாத்தி அனுப்பிட்டாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நியூஸ் கார்டையும் அதுக்கப்புறமா இந்து அறநிலையத்துறை சார்பாக வெளிவந்த அந்த சுற்றறிக்கை அது ரெண்டுத்தையுமே போட்டு சின்னதா ஒரு ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கான். அதாவது தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை நீங்க தரல இல்லையா, அதனால அர்ச்சகர்களுக்கு பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காசை நாங்க தடுத்துட்டோம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சின்னதா நாங்க ரியாக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு இந்த வரவணை செந்தில் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்கான். இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. சதீஷ்குமார் இவனை ஜெர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறான். பட் இவன் ஜெர்னலிஸ்ட் கிடையாது, திமுக ஜால்ரா தான். திமுக மேடைகள்ல உட்கார்ந்துகிட்டு ஜிங்சக் தான் இவன் அடிச்சிட்டு இருப்பான். இவன் என்ன சொல்றான்னா, கோவிலுக்கு பக்தர்கள் தரும் காணிக்கை காசை அர்ச்சகர்கள் தட்டில் போட அரசு கட்டுப்பாடுகள் விதிப்பது தவறு, அதை வாங்குவது அர்ச்சகர்களின் உரிமை. பாஜக ஆதரவாளர்கள் வரி செலுத்திய மாநிலங்கள் தங்களுக்கான வரி பங்கீட்டை திரும்ப கேட்பது சிறுபிள்ளைத்தனம். பாஜக அமைச்சர். பாத்தீங்களா எதை கூட லிங்க் பண்றான் பாத்தீங்களா? இந்த 2 தற்குறிகள் மட்டும் கிடையாதுங்க, ஆல்மோஸ்ட் எல்லா தற்குறிகளுமே இத மாதிரிதான் என்னென்னத்தையோ பேசிட்டு இருந்தானுங்க. நிறைய பேரு ரொம்ப கொச்சையா தான் பேசிட்டு இருந்தானுங்க. இவனுங்க எல்லாருமே இவ்வளவு சந்தோஷமா அரிப்ப சுரிஞ்சி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவனுடைய கனவு பகல் கனவா போயிடுச்சு. கோயில் தட்டு காணிக்கை சுற்றறிக்கை வாபஸ். மதுரை தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அர்ச்சகர்கள் தட்டு காணிக்கை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. தட்டு காணிக்கை கோயில் கணக்கில் வரவு வைக்கப்படும் வழக்கம் நடைமுறை இருக்கிறது. அர்ச்சகர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. அறநிலையத்துறை இணை ஆணையர். அதாவது அந்த உத்தரவை நாங்க வாபஸ் வாங்குறோம் சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு உருட்டி இருக்காரு. ஏதோ சம்பளம் தரதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, எவ்வளவு சம்பளம் தராங்க அப்படின்றத கொஞ்சம் போய் பாருங்களேன். அடிமாட்டு ரேஞ்சுக்கான சம்பளத்தை தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இத மாதிரி கோவில் விவகாரங்களை தேவையில்லாம மூக்க நுழைச்சி எத்தனை உத்தரவுகள் போட்டு அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. வாபஸ் வாங்குறதுக்கு எதுக்குங்க உத்தரவு போடுறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது 4வது முறை இவங்க கோவில் விவகாரத்துல தலையிட்டு உத்தரவு போட்ட விஷயத்த வாபஸ் வாங்குறது இது 4வது முறை. தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தொடர்ந்து பெண் குழந்தைகள் பாலியல் ரீதியிலான தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. பல அசம்பாவிதங்கள் தமிழகத்துல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் தமிழகத்துல அதிகமாயிட்டே இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு வக்குல்ல நாமெல்லாம் அது குறித்தான கேள்விகளை கேட்டோம்னா எல்லா பழியுமே தூக்கி மத்திய அரசு மேல போடுறாங்க. ஆனா இங்க பாருங்களேன், தேவையே இல்லாம கோவில் விவகாரங்களை எது மாதிரியான விஷயங்களை இவங்க பண்றாங்க பாருங்களேன். கடவுள் நம்பிக்கை இல்லாத இறை மரப்பாளர்களுக்கு எங்களுடைய கோவில்ல என்னங்க வேலை? தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா இந்து கோவில்களும் தமிழகத்துடைய அரசாங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கோவிலிருந்து வரக்கூடிய எல்லா வருமானத்தையும் அவங்க தான் வழிச்சுக்கிட்டு போறாங்க. அங்க அரசர்களா வேலை பார்க்கறவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் தராங்களா? இல்ல. அடிமாட்டு ரேஞ்சுக்கு அவ்வளவு கம்மியான சம்பளத்தை தான் தராங்க. அதெல்லாம் போதாதுன்னு இப்போ அர்ச்சகர்களுடைய தட்டுல வரக்கூடிய காணிக்கை காசு மேல கூட கை வைக்க பாக்குறாங்க பாருங்களேன். இது மாதிரிலாம் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அர்ச்சகர்கள் வேலையில பிராமணர்கள் வரவே மாட்டாங்க. அர்ச்சகர்கள் இல்லைன்னா கோவிலே தேவையில்லாம போயிடும், கோவிலை இழுத்து மூடுவாங்க. அப்புறம் நம்மளுடைய கலாச்சாரம் தான் அழியும், இந்து மதம் அழியும். இத மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு தான் இவங்க தொடர்ந்து இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு வராங்க. நீங்க என்னதான் இது மாதிரிலாம் பண்ணாலும் அது மாதிரிலாம் ஒண்ணு நடக்காது. இந்த முகலாயர்கள் பிரிட்டிஷ்காரங்களாலே முடியல, உங்களால முடியுமா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்ற மாதிரி எங்க அனைத்து ஜாதியினரும் சர்ச் ஃபாதர் ஆகலாம், அனைத்து ஜாதியினரும் ஜமாத் தலைவர் ஆகலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு வேணாம், இந்து கோயில்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி சர்ச்சை உங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுங்க பார்ப்போம், ஜமாத்துகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுங்க பார்ப்போம். நீங்க எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ அது மாதிரியான ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்களா பார்ப்போம். இந்து மதம்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க, மற்ற மதம்னா வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்களா?
இதுல நாங்க எல்லா மதத்தையுமே சமமா மதிக்கக்கூடியவர்கள், நாங்க எந்த மதத்தையுமே இழிவுபடுத்த மாட்டோம், எங்களுக்கு எல்லா மதமும் ஒண்ணுதான்ற மாதிரி மணிக்கணக்கா பேசுவாங்க வேற. ஏங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? ஏன் இந்துக்கள் மீது இவ்வளவு வன்மத்தோட சுத்துறீங்க? ரைட், கடைசியாக சில முக்கியமான துணுக்குச் செய்திகள் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. ஆலூர் ஷானவாஸ் இருக்கார் இல்லையா, விசிகாவை சேர்ந்தவர், அவர் போட்ட ட்வீட் இது. சிக்கிந்தர் என்ன கடவுளா? எப்போது வந்தது அங்கே தர்கா? எஸ்ஜி சூர்யா, பாஜக. நம்முடைய எஸ்ஜி சூர்யா இருக்கார் இல்லையா, அவரு இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. ஜக்கி வாசுதேவ் என்ன கடவுளா? எப்போது வந்தது அங்கே ஆதியோகி சிலை? ஷானவாஸ் விசிகா. அதாவது இவரு இது மாதிரி கேள்வி கேட்டதா அவரே பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. நீங்க கேட்ட கேள்வி ஒரு முறை படிச்சு பாருங்களேன். எவ்வளவு கேவலமா இருக்கு. மூளை இல்லாதவங்க கூட இது மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஆனா நீங்க இப்படி பேசி வச்சிருக்கீங்க. நான்லாம் உங்களை அவ்வளவு இன்டெலெக்சுவலான பர்சன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஒரே ஒரு ட்வீட்ல நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்றதை நீங்களே காட்டிட்டீங்க பாருங்க. ஆதியோகி சிலை எப்போ வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதியோகி சிலைக்கும் அந்த தர்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கும் இந்த சிக்கந்தருக்கும் என்னங்க சம்பந்தம்? இந்த சிக்கிந்தர் யாருங்க சொல்லுங்க? இந்த சிக்கிந்தர் யாரு? பெரிய தியாகியா? இந்த மக்களுக்காக பாடுபட்ட தியாகியா? கிடையாது. கொள்ளடிக்க வந்தவன் தானே, ஓடி ஒளிஞ்சு செத்தவன் தானே. அவனையும் ஜக்கி வாசுதேவ் அவர்களையும் கம்பேர் பண்றது எவ்வளவு தப்பு. ஏங்க இது மாதிரிலாம் லூசுத்தனமா பேசுறீங்க? நெக்ஸ்ட் இத பாருங்க. பாத யாத்திரை பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மசாஜா? தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனிக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு ஆயை காயித்தே மில்லத் சிறுபான்மை சமூக நல அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முதலுதவி முகாம். ஏதாச்சும் ஒரு ஹிந்து பண்டிகைகள் வந்தா போதும் இது மாதிரியான டிராமாக்களை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி இங்க மசாஜ் பண்றாங்க இல்லையா, அதுக்கப்புறமா 100 வருஷமா 600 வருஷமா இங்க இஸ்லாமியர்கள் மசாஜ் பண்ணிட்டு வர பழக்கம் இருக்கு, சோ இது எங்களுடைய இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துமே ஆட்டையை தானே போட பாக்குறீங்க. தெரியுங்க, உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நமாஸ் பண்ணாங்கன்னா அந்த இடமானது வக்ஃபுக்கு சொந்தம்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த அளவு சொத்துக்களை ஆட்டைய போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இத மாதிரிலாம் டிராமா வேற போடுறாங்க. இங்க ஆல்ரெடி இவங்க பண்ண இந்த காரியத்தினால இந்த அமைதி மார்க்கத்தினர் மீது ஏகப்பட்ட வெறுப்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தணிக்கணும். நாங்க அப்படி கிடையாது, நாங்களாம் ரொம்ப நல்லவர்கள், நாங்களாம் அமைதி மார்க்கத்தினர், நாங்களாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக என்னென்ன டிராமா போடுறாங்க பாருங்க. கடைசியாக இத பாருங்க. இந்தியர்களே, ஒரு நண்பராக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் மற்றும் ஜிஹாதிகளுக்கு எதிராக இந்து மதத்தை பாதுகாத்திடுங்கள், இஸ்லாத்தை திருப்திப்படுத்தாதீர்கள், ஏனெனில் அதனால் நீங்கள் அதிக விலை கொடுக்க நேரும் அப்படின்ற மாதிரி நெதர்லாண்டினுடைய எம்பி கிரீட் வைடர்ஸ் சொல்லியிருக்காரு. இவர் எப்பவுமே இப்படிதாங்க தொடர்ந்து அமைதி மார்க்கத்தினருக்கு எதிராக பயங்கரமான பல பிரச்சாரங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய பிரச்சாரங்களை அந்த நாட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லி அந்த மக்கள் இவருக்கு தான் பயங்கரமான சப்போர்ட்டும் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல சங்கிகள் இவருடைய ஃபேன்ஸா இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். அவ்வளவுதான் கிருஷ்ணக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன் நடக்கும். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.